படம் பயங்கரமாக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குது எல்லாமே இருக்கு ப்ரோ. பக்காவாக பண்ணியிருக்காரு. தமிழ் பற்றி நிறைய டிஸ்டன்ட் டன்ஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். செம படம், செம்மையாக இருக்குது ப்ரோ. லேக்லாம் இல்லை, பக்காவாக இருக்குது. சாங்ஸும் சூப்பராக இருக்குது. ஈவன் சாங் ஒன்று பக்காவாக பண்ணியிருக்காரு. வில்லன் பண்ணியிருக்காரு. சூட்டபுளாக இருந்துச்சு. ஆஸ் ஆல்வேஸ் நல்லா இருந்துச்சு. ஹிந்தி அப்போஸ் பண்ணுறோம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய டைலாக் சென்சாரில் கட் பண்ணியிருந்தாங்க. பட் ஓகே, அட்லாஸ்ட் லைக் பிளர் சவுண்ட் கட் பண்ணிட்டாங்க, அதனால அவ்வளோ தெரியல. விஜய் இல்லை ஃபீலிங்ஸ்ன்னு இல்லைண்ணா, நம்ம வந்து தமிழ் சினிமா வாழ வைக்கணும். அது விஜய் நடித்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் நடித்தாலும் சரி, ரஜினி நடித்தாலும் சரி, தமிழ் சினிமா நல்லா இருந்தால் எல்லாரையுமே வாழ வைப்போம். அது யார் வேணாலும் நடிக்கிட்டோம், என்ன வேணாலும் நடிக்கிட்டோம். நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. இந்த படம் நல்ல படம், தரமான படம். எல்லாரும் பாருங்கள். தமிழ் வாழணுன்றது திருப்பி உறக்க கூறியிருக்காங்க படத்து மூலமாக. எல்லாரும் பாருங்கள். இல்லைண்ணா எல்லாமே நல்லா பீப் போட்டிருக்காங்கண்ணா, அதையும் போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கிறோண்ணா. நல்லா இருக்குண்ணா, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாயில்ல, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லைண்ணா ஒன்றும் பெருசாக தெரியல. சிந்திக்க வேண்டிய படம் வச்சு சிந்திக்க வேண்டிய படம். நல்லா இருந்தது ப்ரோ. பராசக்தி இன்டர்வெல்லாம் பாஷா அவர் சொன்ன, அதாவது ப்ரொடியூசர் சொன்ன மாதிரியே படம் ஹிட்டு ப்ரோ. கன்ஃபார்ம் மஸ்ட் வாட்ச். எல்லாருமே வந்து பார்க்கணும். ஆல் இந்தியன்ஸ் கேன் வாட்ச் திஸ் ஃபிலிம். அகேன்ஸ்டாக யாருக்கும் அகேன்ஸ்டாகவும் இல்லை, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆல் வில் என்ஜாய் ப்ரோ. சரி, அவ்வளோ செதற விட்டார் ப்ரோ. ஸ்க்ரீன் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ரோஹிணியில் சரியாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியும் சூப்பர், செம்மையான வில்லன் பண்ணியிருக்காரு. மித்த எல்லா ஆக்டருமே சூப்பர் ப்ரோ. நிறைய ஆக்டர் இருக்காங்க, கேமியோ இருக்குது. என்ஜாய் பண்ணட்டும். சூப்பர் மூவி. இந்த பொங்கல் பராசக்தி பொங்கல் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எல்லாமே கொடுத்தாரு, எல்லாமே கிளாசிக்காக கொடுத்துட்டாரு. படத்துக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பர் பிளாஸ்ட் ப்ரோ. எல்லாரும் வந்து மஸ்ட் வாட்ச் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். படம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். எஸ்கே நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த பழங்கால வீடு செட்டப்பு எல்லாம் பழங்காலத்து நல்லா செட்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. ஜெயம் ரவியும் சூப்பராக நடிச்சிருந்தார் ஒரு வில்லன் ரோலில். படம் ஓவராலாக தமிழ் மொழியை பற்றி பேசியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தமிழ் மொழியை நம்ம இங்கே வச்சுருக்கோம், அதை நம்ம இன்னும் உதாசீனப்படுத்தியிருக்கோம். இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் தமிழ் மொழியோட அருமை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதான் ப்ரோ, அதை எக்ஸாக்டாக பண்ணி ஏற்கனவே வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு ஒரு ஈவெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன செட்டப்லாம் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்டராக நல்லா வேலை பார்த்துருக்காரு. ஜெயம் ரவி சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு அவங்க ஓகே ஃபஸ்ட் டைம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ரோலு. நல்லா இருக்காங்க. படம் இல்லை ப்ரோ, இது வந்து ரொம்ப மசாலா படம்லாம் இல்லை, உங்களுக்கு கமர்ஷியல் படம் மாதிரி இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃபில் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாகும். ஒரு மாதிரி தமிழ் மெசேஜ் சொல்கிற படம் தான். ஓகே நான் பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே அவருக்கோசம் பார்க்கலாம். வில்லன் கேரக்டர் தான். எதுக்கு அதை பண்ணாருன்னு எனக்கு தெரியல. படம் பார்க்கலாம். அவ்வளோதான். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அந்த மாதிரி எடுத்துருக்காங்க மொழி சான்றதுனால. ஸோ ஓகே பார்க்கலாம்.